தேவன் அல்லாதவற்றோடு கூட இருக்கிறதான அதோட சமரசம் பண்ணிக்கொள்கிற விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேணும்னு சொல்லுது. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி പറഞ്ഞിടുവാൻ, தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி പറഞ്ഞിടുവാൻ. നാവിത് പോരാ, നാളിത് പോരാ, ആയുസും ഇത് പോരാ. നാവിത് പോരാ, നാളിത് പോരാ, ആയുസും ഇത് പോരാ. ദൈവം ചെയ്ത നന്മകൾക്കെല്ലാം നന്ദി പറഞ്ഞിടുവാൻ, ദൈവം ചെയ്ത നന്മകൾക്കെല്ലാം നന്ദി പറഞ്ഞിടുവാൻ. നാവിത് പോരാ, നാളിത് പോരാ, ആയുസും ഇത് പോരാ. നാവിത് പോരാ, നാളിത് പോരാ, ആയുസും ഇത് പോരാ. ജീവിതപാതയിൽ കാലുകളേറെ കുഴഞ്ഞു വീഴാതെ, ജീവിതപാതയിൽ കാലുകളേറെ കുഴഞ്ഞു വീഴാതെ, താങ്ങി നടത്തിയതോർക്കുമ്പോൾ കണ്ണുകൾ നിറയുന്നേ, താങ്ങി നടത്തിയതോർക്കുമ്പോൾ കണ്ണുകൾ നിറയുന്നേ. ദൈവം ചെയ്ത നന്മകൾക്കെല്ലാം നന്ദി പറഞ്ഞിടുവാൻ, ദൈവം ചെയ്ത നന്മകൾക്കെല്ലാം നന്ദി പറഞ്ഞിടുവാൻ. നാവിത് പോരാ, നാളിത് പോരാ, ആയുസും ഇത് പോരാ. നാവിത് പോരാ, നാളിത് പോരാ, ആയുസും ഇത് പോരാ. 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம். சிரியாவோடு வந்த ஒரு யுத்தம் ஆகாப்புக்கு. இந்த அதிகாரத்தில் இந்த ஆகாப்பு என்ன செய்கிறான்னா, ஆகாப்புக்கு விரோதமாக பெனதாத் அப்படிங்கிறதான ஒரு சீரிய ராஜா. அப்போ அசீரியாவுக்கு முன்னால் சீரியா ராஜா தான் சீரிய சாம்ராஜ்யம் இருந்துச்சு. எகிப்துக்கு அப்புறம் ரொம்ப பெரிய சாம்ராஜ்யம், அதுக்கு அடுத்த சாம்ராஜ்யம் சீரியா. இந்த சீரியாவில் அந்த ராஜாவில் பெனதாத், அவன் ஒரு 32 ராஜாக்கள் அவன் கூட இருக்கிறாங்க, குதிரை ரதம்லாம் இருக்குது. அவன் ஆகாப்புக்கு ஆள் அனுப்பி அவன் யுத்தத்துக்கு சண்டைக்கு வரான். அவன் கேட்ட பார்த்திங்கன்னா, அவன் அந்த சண்டையை ஆரம்பித்த விதத்தை பற்றி வாசித்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜோக்காக இருக்கும். அதாவது ஒன்றுமில்லாத ஒரு விஷயத்தை வச்சு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அதனால் ஒரு தேசத்துக்கு ரொம்ப யுத்தம் பண்ணுற பார்க்க. அவன் சொல்கிறான், உன் வெள்ளி உன்னுடைய பொண்ணு ஏன் இதுப்பா, உன் ஸ்திரீகள் உன் குமாரிலெல்லாம் சமர்த்தரெலாம் இருக்கிறாங்களும் என்னுடையவங்கப்பா அப்படின்னு பெனதாத் சொல்கிறான்னு சொல்லணும். ஒன்று ராஜா சொன்னால் அதில் என்ன சந்தேகம் இருக்குது, எல்லாம் உம்முடையதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டான். அதில் என்ன சந்தேகம் இருக்குது, உம்முடையதான் இல்லைன்னு. அடுத்த 5ஆம் வசனத்தில் ஸ்தானாவை திரும்ப பெனதாத் சொல்கிறாரு, உன் வெள்ளி உன் பொண்ணு உன் ஸ்திரீ உன் குமாரர் எல்லாம் என்னுடையதுன்னு சொன்னில்ல, அப்போ அதெல்லாம் எனக்கு கொடு அப்படிங்கிறான். இது என்னப்பா இது? 26 நாளைக்கு நேரத்தை ஊழியக்காரரையும் உன்னிடத்தை அனுப்புவேன், அவங்க வீட்லேயும் ஊழியக்காரர் வீட்லேயும் சோதித்து அவங்க கண்ணுக்கு எதெல்லாம் பிரியமாக இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. நீ தானே சொன்னேன் உன்னுடையதுன்னு, நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறான். எப்படி சண்டை எடுக்கிறான் பாருங்கள். எல்லாம் உன்னுடையதுங்கிறான். ஆமாப்பா உன்னுடையதாங்கிறான். அப்போ என்னுடையதுன்னா நான் நாளைக்கு எடுத்துகிட்டு போக ஆள் அனுப்புகிறேங்கிறான். என்னப்பா இது, பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு அன்புக்கு சொல்கிறேன்னு பார்த்தா இதையும் எடுத்துகிட்டு என்ன. அப்போ 7ஆம் வசனம் சொல்கிறா, இஸ்ரவேலின் ராஜா தேசத்தை மூப்பரை கூப்பிட்டு, என்னப்பா அவன் பொல்லாப்பு தேடுற விதத்தை பார்த்தீங்களா, ஸ்திரீகளின் குமாரிலையும் என் வெள்ளியும் பொண்ணையும் கேட்க இவன் ஆள் அனுப்பின போது நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, வேணும்னா எவ்வளோ வேணுமோ கேளுங்கிற பார்த்தா இப்போ என்னடான்னா அவன் பயங்கரமாக பேசுகிறானே. அப்போ சகல மூப்பரும் சகல ஜனங்களும் பார்த்தா, நீ அவனுக்கு செவி கொடுக்க வேண்டாம் ஐயா, சம்மதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டான். அப்போ முடியாதுன்னு சொல்ல உடனே அவன் சொல்கிறான், அப்படின்னா பாரு, நாளைக்கு பாரு, நான் யுத்தத்தை ஆரம்பிக்கிறேன், நான் ஒரு தூள் கூட மிச்சம் வைக்க மாட்டேன், உன்னை காலி பண்ணிடுறேன், சமாரியாவே நான் சாம்பலாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ராஜா சொல்கிறாரு, எப்பா இஸ்ரவேலின் ராஜா சொல்கிறாரு, எப்பா நீ ஆயுதம் தரிச்சவன், உன்கிட்ட எல்லாம் 32 ராஜாக்கள் இருக்காங்க, நீ எத்தனையோ ராஜ்யங்களை வென்றிருக்கிற, நான் அப்படி ஒன்றும் இல்லை, ஆனால் நீ ஒன்று அப்படி பயங்கரமான ஆள் ஆயுதம் இல்லாதவனை போல் நீ பெருமை பாராட்டிருக்கிறியே, நீ என்கிட்ட நீ பெருமை பாராட்டுறியே, இது வேணுமாப்பா அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவளை சொன்ன உடனே சண்டை ஆயுதம், நீ இப்படி என்னை மட்டமாக பேசிட்டில்ல, யுத்தத்தை ஆரம்பிக்கப்பான்னு விட்டேன். அந்த டைமில் 13ஆம் வசனத்தில் நான் நினைக்கிற ஒரு தீர்க்கதரிசி, அதாவது நான் நினைக்கிற எலியாவுக்கு நிறைய தீர்க்கதரிசி இருந்தாங்க. எலியா நிறைய தீர்க்கதரிசி கூட்டம் அவரை நம்பி இருந்துச்சு. அந்த தீர்க்கதரிசியில் ஒருவர்கிட்ட நான் நினைக்கிறேன் எலியா தான் சொல்லி அனுப்பியிருக்கணும் அப்படின்னு என்னுடைய ஒரு வெளிச்சம். அப்போ சொல்லி அனுப்புகிறார். அப்போ தீர்க்கதரிசி ராஜாட்ட வர்றாங்க.
வந்து இதெல்லாம் ஆண்டவர் அவங்க எலியாட்ட சொல்லி எலியா தீர்க்கதரிசிக்கு சொல்ல, எலியா தீர்க்கதரிசி அவனுடைய அவனோடு கூட இருந்து தான் அவனுக்கு தீர்க்கதரிசி சொல்ல, அந்த தீர்க்கதரிசி வந்து இந்த ஏராளமான கூட்டத்தை கண்டாயா, சீரிய கூட்டத்தை, ஆமாம் நானே கர்த்தர்னு அறியும்படி இன்றைக்கு உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். ஏன்னா இவன் இந்த ஒரு மனம் திரும்புதல் அவனுக்குள்ளே உண்டானதை ஆண்டவர் அவன் பார்க்குறாரு. அந்த மனம் திரும்புதல், அந்த ஆகாப் வந்து கர்த்தரே தேவன் சொல்லி அதில் வந்ததுனால அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதனால் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, அந்த இதில் அவன் விசுவாசமாக இருந்ததுனால, கர்த்தரை கண்டு கொண்டதுனால கர்த்தர் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ யாரை கொண்டு நான் யுத்தத்துக்கு போகிறேன்னா நீயே யுத்தத்துக்கு போங்கிறாரு. அவன் அதே மாதிரி போகிறான். மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவரை கொண்டு சொல்கிறாரு, நீ தான் யுத்தத்தை துவக்க ஆமான்னு சொல்கிறான். அப்போ கணக்கெடுத்து பார்க்குறாங்க, கட்ட 7000 பேர். இந்த 7000 பேர் சொன்ன உடனே ஞாபகம் வருது, இது நான் நினைக்கிறேன் இந்த 7000 பாகாலுக்கு முத்தமிடாதிருக்கிற நபர்களாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். சரி, 7000 பேர் போகிறாங்க, அது யுத்த வீரர்கள் போகிறாங்க. இவங்க எல்லாரும் போய் மத்தியான வேளையில் புறப்பட்டு போகிறாங்க. யுத்தம் ஆரம்பித்தா ஒன்று காலையில் ஆரம்பிப்பாங்க, இப்போ மத்தியானத்தில் புறப்பட்டு போகிறாங்க. அவங்க எல்லாம் குடித்து வெறித்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் போய் கம்ப்ளீட்டாக அவங்கள நினச்சிதாங்க அடித்து நொறுக்கிட்டாங்க. அவன் நினச்சான் உயிரோட பிடிங்க. இவங்களை வந்து ரொம்ப மட்டமாக நினச்சிட்டாங்க. வந்த எல்லாமே மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகர்கள் அல்லவா, எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்தி நம்ம கடைசி சீரியர்கள் முறிந்து ஓடி போயிட்டாங்க. குதிரையின் மேலே ஏறி சில குதிரை வீரர் மட்டும் குதிரை வீரரோடு நினச்சிட்டான். அவன் வெனதாத்தும் தப்பி ஓடிட்டான். மகா சங்காரம். அப்போ 2022 அப்போ திரும்ப அந்த தீர்க்கதரிசி பின்பு அதே தீர்க்கதரிசி வந்து சில ராஜாட்டு வந்து அவன் போயிட்டான்னு நினைக்காத, அவன் போய் தன்னை பலப்படுத்திக்கிட்டு அவன் திரும்பவும் மறு வருஷத்துக்கு ராஜா வருவான். அதனால் நீ போய் பலப்படுத்தி கொண்டு செய்யத்தக்கது இன்னதென்று கவனித்து பார். இன்னும் அடுத்து என்ன செய்யணும்னு பார். உன்னுடைய இராணுவத்தை பலப்படுத்து, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்து. ஹல்லேலூயா. உன்னுடைய இராணுவத்தை பலப்படுத்து, உன் ஆவிக்குரிய வாழ்வை பலப்படுத்துன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ செய்யத்தக்கது என்ன செய்யணும்? கர்த்தரை இன்னும் சார்ந்து கொள். இப்போ நீ கர்த்தரை சார்ந்து கொண்டதுனால ஏற்கனவே ஒரு அற்புதத்தை பார்த்த நம்முடைய தேவன் அக்கினியினாலே பதிலளிக்கிற தேவன், மழையினாலே பதிலளிக்கிற தேவன், உனக்கு யுத்தத்தில் வெற்றி கொடுக்குற தேவன் நீ தெரிஞ்சுக்கிட்ட. இனி கர்த்தரோடு உள்ள உறவில் நீ இன்னும் ஸ்ட்ராங்காக மாறு. அதே சமயம் உண்டியதான இராணுவத்தை நீ நல்லா பலப்படுத்தி அடுத்த வருஷம் வருவான். சொன்ன மாதிரியே 23ஆம் வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க, ஐயா போன தடவை அவங்களுடைய தேவர்கள் மலை தேவர்கள், நம்ம மலையில் போய் யுத்தம் பண்ணதுனால அவங்க கடவுள் வந்து மலை தேவர்களாக இருந்தாலும் கடவுள் நம்மளை துரத்திட்டார். பாருங்க, அவங்களுக்கு தெரியுது, எதிராளிகள் தெரியுது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களை துரத்தலையாம், அவர்களுடைய தேவன் மலை தேவர்களானதுனால நம்ம மேற்கொண்டுட்டாங்க. இந்த தடவை மலை மேலே போக வேண்டாம், சமபூமிக்கு போவோம், அப்போ அவங்களை ஜெயிச்சிடலாம். ஏன்னா இந்த பகுதியெல்லாம் இந்த யோர்தானுக்கு மேற்கு பக்கம் இருக்கிற பகுதியெல்லாம் கொஞ்சம் மலைப்பாங்கான தேசம். அதுக்கப்புறம் அங்கெல்லாம் சமபூமி இருக்கிறத பார்க்குறோம். சீரியாலாம் சமபூமி. அந்த 2 நதிகள், அந்த யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதி, அந்த பகுதியில் சமவெளியில் இருக்கிறவன் அவங்க வர்றான். அப்போ இந்த மாற்றி அவங்க சேனாதிபதி அப்போ அதற்காக செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜாக்களுக்கு பதிலாக ஒவ்வொருவரையும் தங்கள் ஸ்தலத்திலிருந்து மாற்றி அவர்களுக்கு பதிலாக சேனாதிபதியிலே ஏற்படுத்திடு. அப்போ ஆட்களை ட்ரெயின் பண்ணு, சேவகர்களாக இருக்கிறவர்களை சேனாதிபதியாக சேர்ப்பாங்க. அப்படின்னு அங்கே நீர் மடிய கொடுத்த சேனைக்கு சரியாக சேனையும் குதிரைக்கு சரியாக குதிரையும் ரதங்களை பார்த்து அவங்க யுத்தம் பண்ணி பிடிப்போன்ட்டு அவனை ரெடி ஆகிறாங்க. அவனை பயங்கரமாக ரெடி ஆகிறாங்க. ராஜாக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தங்கள் ஸ்தலத்தை மாற்றி அவள் பல சேனா. அப்போ சேனாதிபதியாக இருந்தவங்களுக்கு ப்ரமோஷன், சேவகர்களாக இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அவங்கள ரெடி பண்ணி இன்றைக்கி இந்த தடவை ஸ்ட்ராங்காக அடிப்போன்ட்டு அவனும் 1 வருடம் யுத்தத்துக்கு புறப்பட்டு வர்றான். அதே மாதிரி 26ஆம் வசனத்தில் மறு வருஷத்தில் பெனதாத்து சீரியல் இலக்கம் பார்க்குறான். இஸ்ரவேல் யுத்தம் பண்ண ஆப்பேக்கு வந்துட்டான். அப்போ தேவையான சம்பாதித்து கொண்டு நல்ல பயங்கர 2 வெள்ளாட்டு கடை மாதிரி 2 பக்கம் சீரியர்களால் தேசம் நிறைஞ்சிருக்குது. யுத்தம் வந்துட்டான். அந்த டைமில் ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு வர்றான். யார்கிட்ட? ஆகாப்ட்ட வந்து ஆகாப் ராஜா, இஸ்ரவேலின் ராஜாவை ஆகாப்பா சொல்கிறான், கர்த்தர் பள்ளத்தாக்களின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாயிருக்கிறார் என்று சீரியர்கள் சொல்கிறாங்க. இஸ்ரவேலின் தேவன் வந்து பள்ளத்தாக்கில் போனோம்னா அவங்க தோற்று போயிடுவாங்க. அவங்க கடவுள் வந்து மலைகளின் கடவுள். அதனால் மலையில் போனால் அவங்களுக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. அவங்க கடவுள் மலைகளுக்கு கடவுள். மலைக்கு போனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். பள்ளத்தாக்கில் அவங்க தேவனால் முடியாது. நம்ம தேவன் தான் பள்ளத்தாக்குக்கு தேவன், நாம் ஜெயிச்சிடலாம். அப்போ புறஜாதிகளுக்கு
அவங்களுக்கு தெரியுது யுத்தம் நம்முடையதல்ல, யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம்னு அவன் தெரிஞ்சிருக்கிறான். கடவுள் யுத்தம் பண்ணுகிறார், கடவுளுடைய ஒத்தாசை வேணுங்கிறத விசுவாசிகள் விசுவாசிக்கிறத விட அவிசுவாசிகள் தான் அதிகமாக கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. ஊழியக்காரங்க, விசுவாசிகள், தலைவர்கள் தேவன் மேலே வைக்கிற விசுவாசத்தை விட ஸ்தோத்திரம் கடவுளை பற்றி அறியாதவங்களுக்கு தான் கடவுள் பக்தி ரொம்ப இருக்குது. இயேசுவை குறித்து நமக்கு இருக்கிற அறிவும் விசுவாசத்தை விட அவங்களுக்கு ரொம்ப விசுவாசம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒருவேளை அவர் யாருங்கிற அறிவில் குறைவாக இருந்தாலும் அவங்களுக்கு அவருடைய வல்லமையை குறித்த அறிவு ரொம்ப இருக்குது. சரி, அதனால் அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தையெல்லாம் அவங்க கையில் நான் ஒப்பு கொடுப்பேன், நானே கர்த்தர்னு நீங்கள் அறிஞ்சிக்குவீங்க, அவங்களும் அறிஞ்சிக்குவாங்க அப்படின்னு 2 பேரும் போகிறாங்க. யுத்தம் பண்ணுறாங்க. யுத்தத்தில் பயங்கரமாக இருக்குது. எல்லோரும் 30ஆம் வசனத்தில் ஆப்பேக் பட்டணத்துக்குள்ளே எல்லோரும் ஓடி போயிட்டாங்க. 27,000 பேர் அலங்கை இடிஞ்சு விழுந்து, கர்த்தர் அதை பண்ணிட்டார். அது இவங்களால் ஏற்பட்டதில்லை, அலங்கை இடிந்து விழுந்து. ஆமாம், அதில் வேறு 27,000 பேர் செத்து போயிட்டாங்க. பெனதாத்தும் ஓடி போய் நகரத்துக்குள்ளே போந்து உள்ளே பதுங்கிட்டான். அப்போ அவன் ஊழியக்காரர் சொல்கிறாங்க, இஸ்ரேல் வம்சத்துலாம் தயவுள்ள ராஜாக்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்ம ரெட்டுகளை கட்டிட்டு போய் யாரும் இந்த கிபியோன் கதை ஞாபகம் வந்திருக்கு, நம்ம போய் அவங்ககிட்ட இறக்கத்தை கேட்போம், இறக்கத்தை கேட்டால் உயிரோடு வச்சுருவாங்கன்னு. அப்போ வந்தாங்க. அவன் அதே மாதிரியே ரெட்டை தங்கள் கைகளை கட்டிக்கிட்டு ஒரு குரூப் வர்றாங்க. இந்த மாதிரி ஐயா உயிரோட ராஜா உயிரோட வையின்னு சொல்கிறாங்க, நாங்கள்லாம் உங்களுக்கு அடிமைன்னு. அப்போ இவன் சொல்கிறான், அவன் என்னுடையதான சகோதரன் உயிரோடு இருக்கானா, அவன் சகோதரன். யாரை பார்த்து சொல்கிறான்? ஒன்றுமில்லாததுக்கு சண்டையை இழுத்து இவனை வேதனைப்படுத்தி தீர்க்கதரிசி சொன்னதுனால அவன் அதன்படி யுத்தம் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. அவன் ஆனாலும் மறுபடியும் அதில் அடங்காமல் அவன் மறுபடியும் யுத்தத்துக்கு இங்கே வந்தான். இப்போ கர்த்தர் அவனை யுத்தத்தில் ஜெயம் கொடுத்துருக்கிறாரு. இப்போ அவன் வர்றானே, அவனை சகோதரனை ஏற்றுக்கொள்ள போகிறானே, ஏற்றுக்கொண்டான். அப்போ இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான்னு சொல்லி வந்த உடனே பெனதாத்தை என்ன செஞ்சுக்கிட்டானா, ரதத்தில் ஏற்றிக்கிட்டானா. அதாவது நம்ம மன்னிக்க வேணும் அப்படிங்கிற சத்தியங்கள் ஒரு பக்கம் இருக்குது, நம்ம எதிரிகளை மன்னிக்க வேணுங்கிற சத்தியம் ஒரு பக்கம் இருக்குது, எதிரிகள் மேலே ஸ்நேகம் வைக்கணுங்கிற ஒரு சத்தியம் நமக்கு இருக்குது, வேதம் நமக்கு போதிக்குது. ஆனால் அதே சமயம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. அதே சமயம் அவன் ஸ்தோத்திரம் அங்கே தேவன் அல்லாதவற்றோடு கூட இருக்கிறதான அதோட சமரசம் பண்ணிக்கொள்கிற விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேணும்னு சொல்லுது. இது யோசுவா காலத்தில் நடந்த அதே தவறு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடத்துல நம்முடைய விசுவாசத்தையே அடகு வச்ச மாதிரி, அவனை சகோதரன்னா அவனுடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்ட மாதிரி ஆகி கடைசியில் அவனுக்கு பின்னால் போகிற மாதிரி ஆகிப்போச்சு. அவன் பிடிச்சதெல்லாம் நான் திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி என்னை உயிரோட விட்டால் போதும் அப்படின்னு சொல்லி, ஆமாம், அவன் உடன்படிக்கை பண்ணி அவனை அனுப்பிட்டான். சரி போ, இனிமேல் அப்படி பண்ணாத போட்டு. அப்போது 35 தான் மிக முக்கியமான விஷயம் பாருங்கள். இப்போ இதில் என்ன கற்றுக்கிறோன்னா, தேவன் சில காரியங்களை நாமளும் கூட சில காரியங்களை சில இரக்கம் பாராட்டி தான் நம்ம நிறைய பேர் என்ன செஞ்சுருக்கிறோன்னா, இரக்கம் பாராட்டி நம்ம இழந்து போனவைகள் ஏராளம். எச்சரிக்கையாயிருங்கள். சிலருடையதான தவறுகளை நாம் மன்னிக்கிறோம், சிலருடையதான பாவங்களை நம்ம மன்னிக்கிறோம், மன்னித்து அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறோம், மறுபடியும் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் சகோதரன் என்று. அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் மனம் திரும்பிவிட்டால் நல்லது. அவர்கள் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை தங்களுடைய வாழ்வை சீராக்கி கொண்டால் நல்லது. அவர்கள் சீராக்கி கொள்ளாமல் போனால் கூட இருந்து அதுக்கப்புறம் அவர்களுக்குள்ளே தேவையற்ற எண்ணங்களும் எதிர்மறையான சிந்தனை வரும்போது அவர்கள் நமக்கு விரோதியாய் மாறிவிடுகிறார்கள். அது நமக்கு அவர்களோடு கூட நமக்கு அது அவர்களை இந்த ஆகினாலே நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருந்து பாவத்தோடு சமரசம் பண்ணி கொள்ளாதபடிக்கு அந்த ஆள் அதிலேருந்து முழுமையாக வெளியே வந்துடணும். நாம் பாவத்தோடு கூட நம்மை சமரசப்படுத்தி கொள்ளாதபடிக்கும் நாம் எச்சரிக்கையாக இருக்க கர்த்தர் கிருபையை நமக்கு தருவாராக. போகட்டும். 20:35. அப்போ அந்த ஒருவன் கர்த்தருடைய வார்த்தை ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் வரான். அவன் வேகமாக வந்தவொடனே ஒருத்தனை பார்த்து தன் தோழன் ஒரு ஃப்ரெண்டு தான், ஏன் ப்ளீஸ் நீ அடிப்பா அப்படிங்கிறான். எதுக்கு அடிக்கணும்னு கூட சொல்லலை, என்னை அடி அப்படிங்கிறான். அவன் ஐயோ நீ ஊழியக்காரனாக இருந்துட்டு என்னை அடிக்கிறையே, என்னை பார்த்து நான் அடிக்க மாட்டேன்ப்பா, ஒன்று எதுக்குப்பா நான் அடிக்கிறேன், எதுக்கு அடிக்கணும் நான், அடிப்பா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்ன அடிக்கிறாங்க. அப்போ அவன் கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படியாமல் போனபடினால் அவன் சொல்கிறான், இதோ நீ என்னை விட்டு புறப்பட்டு போன சிங்கம் உன்னை கொல்லுன்னா போன கொஞ்சம் தூரத்தை சிங்கம் அவனை கொண்டு போட்டுச்சு. பாருங்க, இது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சில நேரங்களில் சில சில்லியான மேட்ரு மாதிரி இருக்குல்ல. இனி அடின்னா எதுக்கு அடிக்கணும் பாஸ்டர், இப்போ நான் சொல்ல ஒருத்தர் நீ அடின்னா யாராவது அடிப்பாங்களா,
இப்போ தீர்க்கதரிசி சொல்கிறேன் அடிங்கிறாரு, அடிக்க மாட்டேன். அதுக்காக போட்டு ஒருத்தர் பாருங்கள், அதாவது தேவன் தம்முடைய வார்த்தைக்கு அப்படி கீழ்ப்படியணும்னு நினைக்கிறாருங்க. அப்படி கீழ்ப்படியணும்னு நினைக்கிறாங்க. எதிர்த்து பேசாமலும் ஏன்னு கேட்காமலும் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவர்களை கொண்டு தான் கர்த்தர் பலத்த காரியங்களை கர்த்தர் செய்வார். சரி போட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தனை பார்க்குறாரு, எப்பா நீ வந்து என்னை அடிப்பான். அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமான்னு தெரில. எப்பா இவனை அடிக்காமல் போயிட்டா சிங்கம் கொண்டு போனால் நல்ல சப்புன்னு அடித்து கீழே தள்ளி உருட்டி எடுத்தா காயம் உண்டாகிற வரைக்கும் ரத்தம் வர்ற வரைக்கும் உருட்டி போதும் அடித்தது போதும், அடித்தது போதும், போதுமா போதும், ரைட். அந்த அடிச்சிட்டான். அடித்த உடனே அவன் முகத்தில் சாம்பலெல்லாம் போட்டுட்டு வேஷம் மாறினா ராஜா வர்ற வழியில் உட்காந்துட்டு இருக்கான் தீர்க்கதரிசி. அப்போ ராஜா வழியாக வர்றார். வரும்போது இவனை பார்த்து கூப்பிட்டு ராஜா பார்த்து, ஐயா ராசாவே அப்படின்னு, என்னையா? அவன் அடியான் பக்கத்தில் உமது அடியான் யுத்தத்தில் நான் நின்றேன். ஒருவன் விலகி என்னிடத்தில் என்னை கொண்டு வந்து ஒருத்தன் விலகி என்னிடத்தில் ஒருவனை கொண்டு வந்து இந்த மனுஷனை பத்திரம் பண்ணு, இவன் தப்பி போனால் அவன் பிராணுக்கு ஈடாயிருக்கும், அதில் ஒரு தாழ்ந்து வெள்ளியை நீ கொடுக்கணும், வெளியே விடாத, இவன் தான் முக்கியமான ஆள், இவனை பிடிச்சிக்கோ, இவனை தப்ப விட்டுறாதன்னு என்கிட்ட ஒரு ஆளை கொடுத்துருந்தான். அப்படி நான் கொடுத்துருந்தேன். அவன் வந்து இல்லைன்னா உனக்கு நீ தான் பிராணுக்கு ஈடு, அதில் ஒரு தாழ்ந்து வெள்ளியை கொடுக்கணும்னா அவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுக்க முடியாது, நான் காப்பாற்ற வேண்டியவன். ஆனாலும் உங்களது அடியான் அங்கும் இங்கும் நான் அந்த வேலை இந்த வேலைன்னு பார்த்தோன்னே இந்த பையன் ஓடி போயிட்டான், என்னைய விட்டுனா அவனை பிடிக்க முடியல, ஓடி போயிட்டான். அப்போ இஸ்ரவேல் ராஜா அவனை பார்த்து, நீ சொன்ன தீர்ப்பு என்ன சொன்ன? அவனை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிடல, பாதுகாக்காட்ட பிராணன் போயிடும் சொல்லியிருக்காருல, நீ தான் சாகணுன்ட்டார். அப்படி சொன்ன உடனே முகத்தில் இருக்கிற சாம்பலெல்லாம் தொடச்சிட்டு நிற்கிறான். நீ தீர்க்கதரிசி இல்லாப்பா அப்படிங்கிறான். அப்போ இந்த தீர்க்கதரிசியில் கதை வடிவில் நிறைய விஷயங்களை, அந்த கதை வடிவில் உதாரண கதைகள் மூலம் மற்றவங்களுடையதான பாவங்களை உணர்த்துவது தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் பயன்படுத்துகிற ஒரு முறை. கர்த்தர் பயன்படுத்த ஒரு கதை மாதிரி சொல்லி, ஒரு சம்பவம் சொல்லி, ஒரு காரியத்தை பார்த்து அதன் நிமித்தம் நாம் உணர்ந்து கொள்ளணுங்கிறதுக்காக கர்த்தர் சொல்கிறது. இவன் தான் அப்போ இவனுக்கு கோபம் வருது, தீர்ப்பும்படி ஒன்று. அப்போ இல்லையா, நான் இங்கே வந்து நான் இல்லை தப்பு பண்ணது, நீ தான். ஆமாம், இவன் அவனை நோக்கி சங்காரத்தை நியமித்த மனுஷன் அவன் கையிலிருந்து தப்பி போகும்படி விட்டபடினா உன் பிராணுக்கு ஈடாகவும் உன் ஜனம் அவன் ஜனத்துக்கு ஈடாகவும் இருக்குன்னு கர்த்தர் சொல்கிறாருனார். அவ்வளோதான், புரிஞ்சிச்சு அவனுக்கு. பெனதாத்தை உயிரோட விட்டது தப்புன்னு. அதனால் அவ்வளோ வெற்றியை ஜேன்னு கொண்டாட்டி வரும்போது பெனதாத்தை உயிரோட விட்டது தப்புங்கிறத தெரிஞ்ச உடனே ராஜா அவ்வளோ பெரிய வெற்றி சலிப்பும் விசனமாக வீட்டுக்கு போக புறப்பட்டு சமாரியாவுக்கு போகிறார். இப்போ இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன்னு சொல்லி சவுல் சொன்னதை பார்க்குறோம். ஆனால் முழுசும் நிறைவேற்றலை, அவனை உயிரோடு வச்சுட்டான். இந்த கதைகளெல்லாம் தெரிஞ்சவங்க தான் அதெல்லாம் படிச்சிருந்தா தெரியும். படிச்சிருந்தா தானே சாம்பல் தீர்க்கதரிசியுடையதான பிரபந்தங்களை வாசிச்சிருக்கணும்ல. அப்போ இந்த ராஜா ஆகாப் அதெல்லாம் வாசிக்கிறேன். பைபிள் வாசிக்காததுனால வர்ற தவறுகள்ங்கிறேன். பைபிள் வாசிச்சிருந்தா இதே மாதிரி இன்னொருத்தன் தப்பு பண்ணிட்டாரு. இப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம், மிகுந்த எச்சரிக்கையாக நடக்க கர்த்தர் கிருபை நமக்கு ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன நம்ம இந்த 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 20ஆம் அதிகாரத்தை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாரு, 100க்கு 100 கீழ்ப்படிய வேண்டியதின் அவசியத்தை கர்த்தர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம சமரசம் பண்ணிக்கொள்ளக்கூடாதுங்கிறதுலையும் நம்ம கவனமாக இருக்கணுங்கிறதையும் கர்த்தர் சொல்கிறத நாம் பார்க்குறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 ராஜாக்கள் 20வது அதிகாரத்தை பார்க்குறோம். 20வது அதிகாரத்தில் பெனாதாத் சீரியா ராஜா வந்து யுத்தம் பண்ணுகிறதான காரியத்தை குறித்து பார்க்குறோம். அவங்க சொல்கிறாங்க, மலைகளின் தேவன் ஆகையினால அவங்க ஜெயிச்சிட்டாங்க, இனி நம்ம என்ன செய்வோம், பள்ளத்தாக்கில் போய் சண்டை போடுவோம்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நான் மலைகளுக்கு மாத்திரம் இல்லை, நான் பள்ளத்தாக்குகளின் தேவன் அப்படிங்கிறத நான் எல்லாத்துக்கும் நான் காட்டணும், நிரூபிக்கணுங்கிறதுக்காக கர்த்தர் அந்த இடத்துல தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி தன்னுடைய மகத்துவத்தை அந்த இடத்துல காண்பித்து ஒரு ஜெயத்தை கொடுத்தார். ஜெயத்தை கொடுத்தது கர்த்தர். பெனாதாத் இவங்களை எப்படியாவது இவனுடைய மனைவிமார், இவனுடைய தானே பிள்ளைகள், இவனுடைய தானே பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் பறிக்கணும்னு வந்தவன் பிசாசு. ஆமாம், இன்னைக்கு அந்த பெனாதாத் என்ன சொல்கிறான், ஆமாம் நான் என்ன செய்யணும், என்னைய உயிரோடு காப்பாற்று அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறான். உடனே அவன் சகோதரன் சொல்லி அவனை என்ன செய்யறான், அவனை விடுவித்து விடுகிறத நம்ம இதில் பார்க்குறோம். இந்த நாளில் பிசாசோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, எப்பொழுதும் சமரசம் பண்ண முடியாது, சமரசம் பண்ணக்கூடாது.
பிசாசு அவன் பிசாசு தான், அவனுடைய புத்தி மாறாது. அதனால பிசாசு ஏதாவது நம்மகிட்ட கேட்டு சமரசம் பண்ண வந்தான்னாலும் அவன் இன்றைக்கி நிறைய பேர் இந்த புறஜாதிகளில் நிறைய பேர் அதை செய்வாங்க. இந்த பேய் என்ன கேட்டாலும் கொடுத்து அவனை என்ன செய்வாங்க, திருப்திப்படுத்திடுவாங்க. அதை என்ன செய்யாது, அந்த பேய் அதோட திருப்தி ஆகாது, திரும்பியும் வந்து என்ன செய்யும், பிரச்சனை பண்ணும். அதே போல் இந்த பெனாதாத். ஆகையினால நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம பேயோடு நம்ம என்ன செய்ய முடியாது, உடன்படிக்கை பண்ண முடியாது, பேயோடு சமரசம் பண்ணக்கூடாது. நம்ம ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பிற்காலத்தில் இந்த பெனாதாத் இஸ்ரவேலுக்கு பெரிய ஒரு சவாலாக காணப்பட்டான் அப்படிங்கிறத நம்ம வர்ற நாட்களில் அதை பார்க்க முடிகிறது. ஆகையினால நம்ம தயவாய் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவன் நம்மோடு யுத்தம் பண்ணுகிறதான பிசாசோட ஒரு நாளும் நம்ம என்ன செய்ய வேண்டாம், சமரசம் பண்ண வேண்டாம், உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வேண்டாம். நம்ம ஜெபிப்போமா. கர்த்தாவே ஸ்தோத்திரமப்பா, நீர் மலைகளுக்கு தேவனாயிராமல் ஆமேனப்பா பள்ளத்தாக்குகளின் தேவனாயும் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீரே சர்வ உலகத்தின் ஆண்டவர், சர்வ பூமியின் எஜமானர். அப்பா ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா, வானமும் பூமியும் என்னுடையதுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆமேனப்பா ஸ்தோத்திரமப்பா. பொண்ணு வெளியே உம்முடையதப்பா. ஆமேனப்பா. மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உம்முடையவைகள் ஆண்டவரே. நீரே சகலத்தை சிருஷ்டித்து ஆளுகை செய்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரமப்பா. ஆமேனப்பா. கர்த்தா உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நீர் ஆமே சத்ருன் மேலே ஜெயத்தை எங்களுக்கு கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா அவருடைய வழிகள் ஆமேனப்பா கர்த்தருக்கு பிரியமாக இருந்தா ஆமேனப்பா. நீர் கர்த்தாவே அப்பா எல்லாவற்றையும் நீர் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காக வாய்க்க பண்ணுவீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே அப்பா அந்த ஆகாப் ஆமேனப்பா அவனோடு அப்பா உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறதை, பெனாதாத்தோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறதை பார்க்கிறோமே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கோம், அதை செய்யும் கர்த்தாவே. சத்ருவோடு ஆமே பிசாசோடு கர்த்தாவே ஆமேனப்பா நாங்கள் ஒருபோதும் நாங்கள் சமரசம் பண்ணி விடாதபடிக்கு நாங்கள் கர்த்தாவே ஜாக்கிரதை உள்ளவர்களாக எச்சரிக்கையுடையவர்களாக காணப்பட எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.